ஹாய், வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம இன்னைக்கு டிஎன்பிசி மேக்ஸ்ல ரேஷியோ டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஏபி மற்றும் சி ஆகியோரின் மாத சம்பளங்கள் 2, 3, 5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதாவது ஏ பி சி 3 பேர்த்தோட மாத சம்பளம் எந்த விகிதத்துல இருக்கான்? 2:3:5 என்ற விகிதத்துல உள்ளன. சியின் மாத சம்பளம் ஏயின் மாத சம்பளத்தை விட ரூ.1200 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ அண்ட் சியோட சம்பளத்தோட வித்தியாசம் எவ்வளோ? 1200 சொல்லியிருக்காங்களா? அடுத்து பியின் ஆண்டு சம்பளம் என்னன்னு தான் நம்மளோட கொஸ்டின். பியோட ஆண்டு சம்பளம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ஏக்கும் சிக்கும் உள்ள ஏக்கு 2 பங்கு, சி 5 பங்கு வித்தியாசம் இருக்கு, 5 பங்குல இருக்கா? அப்ப 2ஓட வித்தியாசம் என்னது? 3 பாட்டு தான் 1200 சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு பங்கு என்னது? ஒரு பங்கு 400. ஓகேங்களா? இப்ப ஒரு பங்கு 400னா பியோட சம்பளம் தான் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பியோட ஆண்டு சம்பளம் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பியோட மாத சம்பளத்தோட ஏபிசியோட மாத சம்பளத்தோட தான் விகிதமா கொடுத்துருக்காங்களா? அப்போ ஒரு பங்கு 400னா அப்ப 3 பங்குனா 1200 இருக்கும். இது என்னது? ஒரு மாதத்துக்கானது. அவன் ஆண்டு சம்பளம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 12ஆல பெருக்குனா நம்மளுக்கு என்னது? ஆண்டு சம்பளம் கிடைச்சிருமா? 14,400. ஆப்ஷன் ஏ வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பையில் ₹1.50 மற்றும் 25 பைசா நாணயங்கள் 5:6:7 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒரு பையில ஒரு ரூபாய், அடுத்தது 50 பைசா, அடுத்து 25 பைசா இருக்காமா? எந்த ரேஷியோல இருக்காமா? 5:6:7 என்ற விகிதத்துல கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை மொத்தமா இதோட தொகை என்னன்னா ரூ.390. ஓகேங்களா? 390 இருக்கு. இப்போ ஒவ்வொரு வகை நாணயங்களும், அதாவது ₹1 நாணயம், 50 பைசா நாணயம், 25 பைசா நாணயம் எத்தனை இருக்குன்னு சொல்லிதான் நம்மளோட கொஸ்டினா கேக்குறாங்க. இப்போ ₹1 இப்ப இது பைசால மாத்திக்கங்க. அப்ப என்னது? 500 பைசா. இப்போ இது எத்தனை? 5 பங்கு இருக்கு. ₹1 5 பங்கு இருக்கு. அப்ப 100 பைசா × 5 என்னது? 500 பைசா. எக்ஸ் பிளஸ் 50 பைசா எத்தனை இருக்கு? 6 பாட்டு இருக்கு. அப்ப 300 பிளஸ் என்னது? இது 175 எக்ஸ் ஈக்குவல் டு இது மொத்தமா டோட்டல் பண்ணும்போது என்ன எவ்வளவு கிடைக்குது? எவ்வளவு ரூபான்னு 390 இருக்கா? ஓகேங்களா? இதை பைசாவும் மாத்தும் போது இன்னும் 2 ஜீரோ ஆட் பண்ணிப்போம். இப்ப இதை ஆட் பண்ணும் போது என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 975 ஈக்குவல் டு 39,000 இருக்கு. இதை கட் பண்ணாக்க என்ன கிடைக்குன்னா x ஈக்குவல் டு 14 இருக்கும். அதாவது இங்க 1 பார்ட்டுங்கிறது என்னது? 40 கிடைச்சிருக்கா? இப்ப நம்மளோட கொஸ்டின் என்ன? ஒவ்வொரு நாணயங்களோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 5 × 40 என்னது? ஃபர்ஸ்ட் ₹1 காயின் 200. அடுத்தது 40 × 60 240. அடுத்து 40 × 7 280. அப்ப எந்த ஆப்ஷன் வருது? ஆப்ஷன் சி 200 240 280. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரு நபர்களின் வாராந்திர வருமானம் 7:3 என்ற விகிதத்திலும் அவர்களின் வாராந்திர செலவு 5:2 என்ற விகிதத்தில் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வருமானம் எந்த ரேஷியோல கொடுத்துருக்காங்கன்னா 2 நபர் இருக்காங்க. அவங்க என்னது? 7:3 என்ற விகிதத்துல இருக்காமா. அதாவது இன்கம். அடுத்தது என்ன சொல்றாங்க? அவங்களோட செலவு என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 5:2 என்ற விகிதத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் வாரத்திற்கு ரூ.300 சேமிக்கிறாங்களாம். ஒவ்வொருத்தரும் என்னது? 2 பேருமே என்னது? 300. இவங்களும் 300 தான் சேமிக்கிறாங்க. அடுத்தது என்னது? இன்னொருத்தரும் என்னது? 300 தான் சேமிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனில் முதல் நபரின் வாராந்திர வருமானம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் நபரோட வாராந்திர வருமானம் என்னன்னு தான் சொல்லி கேக்குறாங்களா? ஓகேவா? இங்க சேவிங்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? அப்ப இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது? சேவிங்ஸா? இது 7x, இதுல என்னது 1 பார்ட் வேல்யூ இங்க xன்னு எடுத்துக்கிட்டோம்னா 7x 3x, இங்க yன்னு எடுத்துக்கிட்டா 5y 2y. அப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னா 7x மைனஸ் 5y ஈக்குவல் டு 3x மைனஸ் 2yன்னு எழுதலாமா? ஏன்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன கிடைக்கும்? சேவிங்ஸ். சேவிங்ஸ் என்னது? ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. சோ ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்ப பண்ணும்போது என்னது? இங்க 4x ஈக்குவல் டு 3yன்னு இருக்கும். அப்ப x by y ஈக்குவல் டு 3/4 இருக்கும். அதாவது இன்கம்ல 1 பார்ட் வேல்யூ என்னது? 3. இங்க எக்ஸ்பெண்டிச்சர்ல 1 பார்ட் வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகேவா? 4ன்னு எடுத்துக்கலாமா? இப்ப இங்க மல்டிபிள் பண்ணும்போது இப்ப இன்கம் வந்து இன்கம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்னது? ஃபர்ஸ்ட் நபரோட இன்கம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னது? 7x, ரெண்டாவது நம்பர் வந்து இங்க 3x-ஆ? அப்போ 7 into 1 part என்னது? 3. அப்போ இங்க வந்து 3 into 3, அப்ப 21 9 இருக்குமா? இப்ப இன்கம் வந்து 21 9. அப்ப என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னது? பார்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்க 20, இங்க வந்து 8 வரும். இதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் என்னது? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் சேவிங்ஸா? அப்ப 1 பார்ட்ங்கிறது வந்து என்னது? 300-ஆ? அப்ப அவரோட முதல் நபரோட வாராந்திர வருமானம் தான் கேக்குறாங்களா? அப்ப 21 into 300 எவ்வளோ? 6300. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, 2 பாத்திரங்களில் முறையே 30 லிட்டர் மற்றும் 50 லிட்டர் பால் உள்ளது. அதாவது 2 வெசல் இருக்கு. அதுல என்னது? 30 லிட்டர் ஒண்ணு இருக்கு, அடுத்தது என்னது? 50 லிட்டர் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. 2 பாத்திரங்களும் பாலை சமமாக பகிர்ந்து கொண்டால் அந்த பாத்திரங்களின் கொள்ளளவு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. டோட்டலா வந்து என்னது? 80 லிட்டர்ஸ். சமமானா 40 40ன்னு வரும். அப்ப அந்த பாத்திரங்களோட கொள்ளளவு என்னது? 40 லிட்டர்ஸ். ஆப்ஷன் பி 40 லிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இடையிலான விகிதம், சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கான விகிதம் 5:6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறுவர்களின் எண்ணிக்கை, சிறுவர்களோட எண்ணிக்கை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 30 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிறுமிகளோட எண்ணிக்கை தான் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 5 பார்ட் தான் என்னது? 5 பங்கு தான் 30. ஓகேங்களா? அப்ப ஒரு பங்கு என்னது? ஒரு பங்குங்கிறது 6 இருக்குமா? இப்ப இங்க என்னது? சிறுமிகள் மொத்தம் எத்தனை? 6 பங்கு, 6 பேர், 6 பங்கு இருக்காங்க. இப்ப 6 into 6 36. அப்ப சிறுமி மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 36. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 20 லிட்டர் கலவை ஒன்றில் பாலும் நீரும் எத்தனை? 5:3 விகிதத்தில் உள்ளனன்னு சொல்றாங்க. 20 லிட்டர் ஒரு மிக்சர்ல வந்துட்டு என்னது? 5:3 என்ற விகிதத்துல வந்து என்னது? மில்க் அண்ட் வாட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இக்கலவையில இருந்து 4 லிட்டர் வந்து எடுத்துட்டு அதற்கு பதிலா என்னது? 4 லிட்டர் பால் வந்து சேர்க்கிறாங்க. இப்ப புதிய கலவையில் பாலுக்கும் நீருக்கும் இடையில் உள்ள விகிதம் என்னன்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப என்னது? இப்ப 20ல வந்து மொத்தமா எத்தனை? 8 பங்குல வந்து 5 பங்கு என்னது? மில்க் இருக்குமா? இப்ப 8ல 5 பங்கு வந்து என்னது? மொத்தம் 20 லிட்டர்ல 8ல 5 பங்கு மில்க் இருக்கும். அடுத்தது என்னது? 8ல 3 பங்கு வந்து என்னது? 20 லிட்டர்ல வாட்டர் இருக்கும். ஓகேவா? இதே ரேஷியோல என்னதுன்னா 4 லிட்டர் மிக்சர் வந்து என்னது? வெளியே போகுதுங்களா? இப்ப 4 லிட்டர் மிக்சர் வந்து என்னது? இப்போ 5/8. இப்ப அதே ரேஷியோல தான் வெளியே போகுமா? அவங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? பால் வந்து 5 பங்கும், வாட்டர் வந்து என்னது? மில்க் வந்து 5, வாட்டர் வந்து 3 பங்கு இருக்கா? இப்ப அதே ரேஷியோல தான் என்னது? மிக்சரும் வெளியே போகும். ஓகேவா? இப்போ இங்க 4 into 5/8 3/8 பிளஸ் என்ன பண்ணிருக்காங்க? இது மில்க், இது வாட்டரா? அப்போ மில்க்ல வந்துட்டு பிளஸ் 4 லிட்டர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? இதை பண்ணா
12.5 லிட்டர் மைனஸ் என்னது 2.5 டிவைடட் பை இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 7.5 லிட்டர் மைனஸ் எத்தனை லிட்டர் வெளியே போகுதுன்னா என்னது 1.5 வெளியே போகும் ஓகேவா பிளஸ் என்னது மில்க்ல ஒரு 4 லிட்டர் ஆட் பண்றோம் பை இப்போ 12.5 மைனஸ் 2.5 என்னது 10 லிட்டர் டிவைடட் பை 6 ஆல்ரெடி பால்ல வந்து ஒரு 4 லிட்டர் வந்து என்னது ஆட் பண்றாங்க அப்போ 14:6 தான் நம்மளுக்கு ரேஷியோவா இருக்கும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா கேன்சல் பண்ணா 7:3 ரேஷியோ தான் நம்மளோட ஃபைனல் ரேஷியோவா இருக்கும் ஆப்ஷன் சி 7:3 அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ரமேஷ் மற்றும் மீனா ஆகியோர் ரூ 25,000 தொகை முறையே 3 என்ற விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்க ரமேஷ் 25,000 ரூபாய் தொகைய ரமேஷும் மீனாவும் என்ன பண்றாங்கன்னா எந்த விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்கன்னா 3:2 விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்க அவர்கள் ஒவ்வொரு பங்குலும் ரூ 5,000 சேர்க்கிறாங்க ஒவ்வொருத்தரோட பங்குலயும் ரூ 5,000 வந்து என்ன பண்றாங்களாம் சேர்க்கிறாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் மீனா மற்றும் ரமேஷோட பங்குகளுக்கு இடையே உள்ள புதிய விகிதம் என்னன்னு சொல்லிதான் கேக்குறாங்க ஓகேவா இப்போ மொத்தமா 25,000 தான் 3:2 பங்கா பிரிச்சுக்கிறாங்க அப்ப மொத்தம் எத்தனை இந்த 5 பங்கு தான் என்னது 25,000 அப்ப ஒரு பங்குங்கிறது வந்து 5,000 ஓகேவா ஒரு பங்கு 5,000 இங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சேர்க்கிறாங்க 5,000 வந்து ஆட் பண்றாங்க அப்ப ஒரு பங்கு தான் ஆட் ஆகுது அப்ப 3 பங்குல ஒரு பங்கு ஆட் ஆகும் போது இங்க 4 மாறும் 3 4 மாறும் இப்ப 2 பங்குல ஒண்ணு ஆட் பண்ணும்போது 3 இப்ப 4:3 என்ற விகிதத்துலதான் இருக்கும் ஆனா நம்மளோட கொஸ்டின் என்ன கேக்குறாங்க மீனா மற்றும் ரமேஷ்னு கேக்குறாங்க மீனா ரமேஷ் அப்ப 3:4 தான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி 3:4 நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஒரு நாளா 3:2:7 என்ற விகிதத்துல 3 துண்டுகளா வெட்டுறாங்களாம் இது 3:2:7 என்ற விகிதத்துல எத்தனைனா 3 துண்டா வந்து வெட்டுறாங்க அந்த நாடாவோட மொத்த நீளம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 24 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்ப இது என்னது வேல்யூ மாத்தினா இது என்ன 3x 2x 7x இது எல்லாத்தையும் கூட்டினாதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் 24 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ மொத்தமா என்னது 7 + 5 12 12x தான் 24 அப்போ வந்து இந்த ஒன் பார்ட் எவ்வளவு இருக்கும்னா 2 இருக்கும் இப்போ ஒன் பார்ட் 2ங்கும் போது மொத்தம் ஒவ்வொரு துண்டின் நீளத்தை ஒவ்வொருத்தரும் என்னது 3:2:7 பிரிச்சிருக்கா அப்போ ஒவ்வொருத்தரோட ஒவ்வொன்னு நீளத்தையும் கணக்கிட சொல்றாங்க அப்போ 1 part 2னா அப்போ 2 × 3 6 2 × 2 4 2 × 7 14 ஓகேவா 6 4 14 ஆப்ஷன் ஏ வரும் 6 மீட்டர் 4 மீட்டர் 14 மீட்டர் ஓகேவா இந்த क्वेश्चन பாருங்க ஒரு நாடா 3:2:7 என்ற விகிதத்துல பிரிக்கிறாங்க 3 துண்டுகளா வெட்டுறாங்கன்னு சொல்றாங்க அந்த நாடாவின் மொத்த நீளம் வந்து என்ன சொல்லிருக்காங்க மொத்தமா 24 மீட்டர்னு சொல்லிருக்காங்க எத்தனை பார்ட்டா பிரிச்சிருக்காங்க 3 2 7 அப்ப மொத்தமா 12 பார்ட்டுங்கிறது தான் மொத்த நீளம் என்ன சொல்லிருக்காங்க 24 மீட்டர்னு சொல்லிருக்காங்க அப்ப ஒரு பார்ட் எவ்வளவு இருக்கும் 2 மீட்டரா இருக்கும் அப்ப என்னது ஒவ்வொருத்தரோட நீளம் ஒவ்வொரு துண்டோட நீளத்தை தான் கணக்கிட சொல்றாங்களா அப்ப ஒரு இது வந்து 2 மீட்டர்னா இங்க என்னது இங்க 6 மீட்டரா இருக்கும் 2 பார்ட்டுங்கும் போது இங்க 4 மீட்டரா இருக்கும் இங்க 7 பார்ட்டுங்கும் போது 14 மீட்டரா இருக்கும் ஆப்ஷன் ஏ 6 4 14 மீட்டர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஒரு கலவையில ஆல்கஹால் மற்றும் நீர் வந்து என்னன்னா 4:3 ரேஷியோல இருக்குன்னு சொல்றாங்க ஆல்கஹால் அப்புறம் வாட்டரும் வந்து என்னது ரேஷியோல இருக்காங்க 4:3 என்ற விகிதத்துல உள்ளதுதான் அக்கலவையில வந்து என்னது 5 லிட்டர் வந்து என்னது வாட்டர்ல வந்து 5 லிட்டர் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ என்னவா மாறுதான் 4:5 மாறுதுன்னு சொல்றாங்க ஓகேவா கொடுக்கப்பட்ட கலவையில் உள்ள ஆல்கஹால் வந்து அளவு என்ன இருக்குன்னு சொல்லிதான் நம்மளோட கொஸ்டினா கேட்டிருக்காங்க ஓகேவா இப்ப இங்க பாத்தீங்கன்னா
இப்போ இது 3க்கும் 5க்கும், அதாவது ஆல்கஹால் வந்து அப்படியே தான் இருக்கு, ரேஷியோ மாறல. வாட்டர் வந்து என்னது 3 பங்கா இருக்கிறது 5 பங்கா மாறி இருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற பார்ட் என்ன 2 பங்கு தான் வந்து என்னது 5 லிட்டரா இருக்கும். அப்ப ஒரு பங்குங்கிறது வந்து என்ன இருக்கும் 2.5 லிட்டரா இருக்கும். ஓகேவா? ஒரு பங்குங்கிறது 2.5 லிட்டரா இருக்கும். நம்மளோட கொஸ்டின் என்னன்னா ஆல்கஹால்ல இருக்கிற அளவு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஒரு பங்கு 2.5னா அப்ப 4 × 2.5 லிட்டர். இப்போ மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? டோட்டலா 10 லிட்டர் ஆல்கஹால் தான் இங்க இருக்கும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் டி 10 லிட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கிராமத்துல 15% பேர் குழந்தைகள், சில்ட்ரன் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 15% பேர் இருக்காங்களா. அடுத்தது என்னது பெண்கள் வந்து கேர்ள்ஸ் வந்து 40% பேர் இருக்காங்களா. அடுத்தது அந்த கிராமத்துல வந்து மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்களா 900 பேர் இருக்காங்களா. ஓகேவா? ஆண்கள் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோரோட விகிதம் என்னன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் சில்ட்ரனோட ரேஷியோ தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து என்னது டோட்டலா இப்போ வந்து மொத்த பேர் வந்து 900 பேர்னா இது எத்தனை % இருக்கும்? 100% இருக்கும். அதில் 15% சில்ட்ரனு, 40% கேர்ள்ஸ்னா இப்போ பாய்ஸ் வந்து பேலன்ஸ் எத்தனை? இது டோட்டலா 55%. அப்போ பாய்ஸ் வந்து பேலன்ஸ் என்ன 45% இருப்பாங்க. இதை ரேஷியோவா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இங்கே 3 இருக்கும், இங்கே 8, இங்கே 9. 3:8:9 வரும். அவங்க நம்மளோட கொஸ்டின் என்ன பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் சில்ட்ரனோட விகிதம் என்னன்னு தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாய்ஸ் வந்து என்னது 9, கேர்ள் 9:8:3. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி 9:8:3. ஓகே, தேங்க்யூ.